அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியின் வஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிக்கும் யுர்ஸகூன். ஸதகல்லாஹுல் மௌலானல் அதீம். கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே 16 நோன்புகள் நிறைவு பெற்று 17ஆவதினுடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றே நாம் சொன்னோம், இந்த 17ஆவது பிறை என்பது உலகம் முழுவதும் பத்ர் ஷுஹதாக்களை குறித்து அவர்களினுடைய நினைவுகளை நினைவூட்டப்படும். மேலும் அவர்களினுடைய அந்தஸ்துகள் மென்மேலும் உயர்த்தப்படுவதற்கும் அவர்களின் மூலமாக நம்முடைய அந்தஸ்துகளும் உயர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே உலகம் முழுவதும் துஆ செய்யப்படும். கண்ணியமிக்க தாய்மார்களே, பத்ர் சஹாபாக்களை குறித்து நாம் வருடம் வருடம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நல்லடியார்களை நினைத்து பார்ப்பது, அவர்களை நினைவு கூறுவது, அவர்களை பற்றி பேசுவது, இது எல்லாமே இபாதத், இது எல்லாமே நன்மைக்குரிய காரியம். எனவேதான் ஒவ்வொரு வருடமும் பத்ர் ஷுஹதாக்களை பற்றி நாம் தெரிந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். கண்ணியமிக்க தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்து மக்காவிலே 13 வருட காலங்கள் படாத கஷ்டங்கள், சொல்லென்னா துயரங்கள், துன்பங்களை அடைந்து மதீனாவுக்கு சென்றால் இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்படும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு போனாங்க. மக்காவாசிகளினுடைய கொடுமைகள், மறைமுக தாக்குதல்கள் எல்லாம் மதீனாவில் இருக்கும்போதும் ரசூலுல்லாவுக்கும் ஏற்பட்டுச்சு, சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து 2வது வருடம், ஹிஜ்ரத்து செய்த 2வது வருடம் இந்த பத்ருடைய யுத்தம் நடைபெற்றது. அதுவும் யுத்தம் நடைபெற்றதுன்னு சொன்னால் யார் வேணுமுனே போய் சண்டைக்கு போல. இன்றைக்கி பல பேர் தவறாக இஸ்லாத்தை குறித்து தவறாக பேசுகிறார்கள். இஸ்லாம் என்பது வாளால் பரவுச்சு, அவங்க போர் செஞ்சு தான் இஸ்லாத்தை பரப்பினாங்க என்று இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து தவறான ஒரு கண்ணோட்டம் இன்று எதிரிகளின் மூலமாக வைக்கப்படுகிறது. ஆனால் அது முற்றிலும் போய், இஸ்லாத்தில் நடைபெற்ற எல்லா போர்களும் தற்காப்புக்காக செய்யப்பட்டது. அவர்களை அழிக்க வருகின்ற பொழுது, அடிக்க வருகின்ற பொழுது கைகட்டி அடிவாங்கி கொள்வது இஸ்லாமிய தன்மை அல்ல. எனவே வந்த எதிரிகளிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தங்களை செய்தார்கள். அந்த அடிப்படையில்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே நடந்த முதல் யுத்தம் இந்த பத்ர் யுத்தம், பத்ருடைய யுத்தம். அதுவும் இது தற்காப்புக்காக நடந்ததுதான் முதல் யுத்தமும் பத்ர் யுத்தம். சுருக்கமாக சொல்கிறேன், அபூ சுஃபியானுடைய தலைமையில் மக்கால இருந்து ஒரு 30 பேர் வியாபாரத்துக்காக கிளம்புனாங்க. அந்த காலத்தில் வியாபார சரக்குகளை எடுத்துகிட்டு அவங்க ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் வியாபாரம் செய்வாங்க. அது அந்த காலத்தினுடைய பழக்கம். அந்த அடிப்படையில் மக்கால இருந்து அபூ சுஃபியான் வந்து சிரியாவுக்கு ஒரு 30 வியாபாரிகளை கூட்டிக் கொண்டு வியாபாரத்துக்காக போனார் அபூ சுஃபியான். அப்போ அவர் போய்விட்டு திரும்பி வருகின்ற பொழுது மதீனாவில் இருந்த முனாஃபிக்கீன்கள், மதீனாவில் முனாஃபிக்கீன்கள் இருந்தாங்க, நயவஞ்சகர்கள். அதாவது வெளியில் பார்த்தா முஸ்லீம் மாதிரியே இருப்பான், ஆனால் அவன் வேலை செய்கிறது ஃபுல்லாக மக்காவாசிகளுக்கு, காஃபிர்களுக்கு வேலை செய்வான். அப்போ அந்த முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் தவறான ஒரு தகவலை பரப்புகிறார்கள். என்ன பரப்புகிறாங்க? மக்காலிருந்து வியாபாரத்துக்காக சென்ற
அபூ சுஃபியானுடைய வியாபார படைய முஸ்லிம்கள் தாக்க போகிறாங்க, அடிக்க போகிறாங்க என்ற ஒரு தவறான தகவலை அந்த அபூ சுஃபியானுக்கு எப்படியோ கொடுத்துட்டாங்க. இப்போ அபூ சுஃபியான் என்ன செஞ்சார், அவங்க மதீனா வழியாக தான் வரணும். மக்காலேருந்து சிரியா போகிறவங்க மக்கா மதீனா சிரியா அப்படி தான் அவங்க வழி, அவங்க போக்குவரத்து அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அவங்க அபூ சுஃபியான் என்ன செஞ்சார், இந்த மாதிரி ஒரு தகவல் பரவுன உடனே தன்னுடைய ஊருக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறார் அபூ சுஃபியான் மக்காவுக்கு. இந்த மாதிரி மதீனாவில் நாங்கள் வர்ற வழியில் முகம்மது எங்களை தாக்க போகிறாரு, வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த போகிறாரு, நம்ம வியாபாரத்து கூட்டத்தை தடுத்து நிறுத்தினா நமக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதம் ஏற்படும், எனவே ஒரு பாதுகாப்பு குழுவை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க என்று அபூ சுஃபியான் ஒரு செய்தியை அனுப்புகிறார். அவர் செய்தியை அனுப்பிட்டு அவர் மதீனா வழியாக வர்றாமல் செங்கடல் வழியாக சுற்றி மக்காவுக்கு போயிட்டார். அங்கே போனதுக்கப்புறம் தான் தகவல் வருது அது தவறான தகவல் அப்படின்னு. இருந்தாலும் அபூ சுஃபியான் சொன்ன உடனே அங்கே இருந்த அபூ ஜஹல் ஆயிரக்கணக்கான நபர்களை கூட்டிக் கொண்டு இஸ்லாமிய மக்களை தாக்க வேண்டும் என்பதற்காக பத்ருங்கிற இடத்துக்கு வந்துட்டான். அவன் அபூ ஜஹல். அபூ சுஃபியான் அங்கே போய் சேர்றாரு, அவன் இங்கே சேர்ந்துட்டான். அபூ சுஃபியான் சொல்கிறாரு, இல்லை தவறான தகவல் தான் வந்திருக்கு, நீங்கள் யாரும் போக வேணாம், திரும்பி வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அபூ ஜஹல் கேட்காம, இல்லை நாங்கள் போனது போயிட்டோம், பத்ருங்கிற இடத்துல நாங்கள் 3 நாள் இருந்து நாங்கள் பார்த்து விட்டு தான் வருவோம் என்று பத்ருடைய இடத்திலே அபூ ஜஹல் முகாமிட்டிருந்தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வருகிறது, அபூ சுஃபியான் தாக்குவதற்காக பத்ர் என்ற இடத்திலே பெரும் ஆயிரக்கணக்கான நபர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான், நாம் தாக்குவதற்கு தயாராக வேண்டும் தற்காப்புக்காக என்று சொல்லப்படும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 2 வருஷம் தான் ஆச்சு மதீனாவுக்கு சஹாபாக்கள் வெறும் குறைஞ்ச நபர்கள் தான் இருந்தாங்க, மிகவும் குறைந்த நபர்கள் தான் இஸ்லாத்திலே இருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அப்போ இருந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள்ட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி யுத்தத்துக்காக நாம் தயாராக வேண்டும், நம்முடைய சூழ்நிலை தெரியும், இப்பொழுதுதான் நாம் மதீனாவுக்கு வந்திருக்கிறோம், ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம யுத்தம் செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னு சொன்னால் அவங்க நம்மளை நம்மை அவர்கள் தாக்கி விடுவார்கள், நமக்கு சேதம் ஏற்படுத்தி விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது எல்லா சஹாபாக்களும் ஆர்வமாக, நாயகமே நாங்கள் யுத்தத்திற்கு வருகிறோம், நாங்கள் தயாராகுகிறோம் என்று எல்லாரும் சொன்னாங்க. நிலைமை என்னன்னா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, உடுத்துவதற்கு ஆடை இல்லை, இப்போ தான் வந்திருக்காங்க. முழுக்க பொருளாதாரத்திலே மிகவும் பின்னடைந்த சூழ்நிலையில் சஹாபாக்கள் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நோன்பும் கடமையாக இருந்தது, ரமலானுடைய நோன்பை வைத்திருக்கிறார்கள் எல்லோரும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பொழுதுதான் எல்லாரும் யுத்தத்திற்காக தயாரானார்கள். 313 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிக் கொண்டு பத்ர் களத்திற்கு செல்கிறார்கள். எதிரிகள் 1000 பேர், நிறைந்த ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாம் நிறைந்து இருக்கிறது. இங்கே சஹாபாக்களிடத்திலே எதுவுமே இல்லை, குறைந்த ஒட்டகங்களும் குறைந்த தடவாளங்களும் தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைமையை பார்த்துவிட்டு கூடாரத்திற்குள் சென்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், சஜிதாவிலே விழுந்து, யா அல்லாஹ், இந்த ஒரு சின்ன கூட்டம், ஆடை இல்லாத இந்த கூட்டம், உணவு இல்லாத இந்த கூட்டம், உன்னை தவிர இவர்களுக்கு வேற எந்த ஒரு காப்பாலும் இல்லையா அல்லாஹ், இவர்களை நீ அழித்து விட்டால் நாளை உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்திலே எந்த அடியார்களும் இருக்க மாட்டார்கள், எனவே நீ எங்களுக்கு உதவி செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே விழுந்து அழுது துஆ செய்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அருகிலே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, நாயகமே கவலைப்படாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு சஜிதாவிலே இருந்தவர்கள் சிறிது நேரம் கழித்து சிரித்து கொண்டு எழுதுகிறார்கள். எழுந்து சொல்கிறாங்க, இது தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் பதில் தந்து விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று பதில் தந்து விட்டான், மலக்குகளை அனுப்பி அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய போகிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனவே நீங்கள் போர்க்களத்திற்குள் புகுங்கள் என்று எல்லா சஹாபாக்களும் போர்க்களத்திலே புகுகிறார்கள். எல்லாரும் யுத்தம் செய்கிறாங்க. நிலைமை என்னன்னா,
வெட்டுவதற்கு வாளைத்தான் சஹாபாக்கள் தூக்குகிறார்கள், ஆனால் எதிரிகளின் தலை உருளுகிறது. வெட்டியது மலக்குகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் யுத்தத்திற்கு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் யுத்தத்திற்கு, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் யுத்தத்துக்கு, எல்லா மலக்குமார்களும் யுத்தத்துக்கு வந்தார்கள். சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு முன்னால் தலைப்பாகையை கட்டி கொண்டு சில பேர் இருந்தார்கள், அவர்களை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, மலக்குமார்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துஆவின் பரக்கத்தால், ஈமானிய வலிமையின் பரக்கத்தால் அந்த பத்ர் யுத்தத்திலே வெறும் 313 சஹாபாக்கள், குறைவான எண்ணிக்கை தான். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். அப்போ அந்த நாள் தான் இந்த ரமலானுடைய பிறை 17 என்பது அந்த பத்ருடைய யுத்தம் நடைபெற்ற நாள். அந்த பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களில் 14 நபர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், 70 காஃபிர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், முஸ்லீம்களிலே 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறாங்க. நேற்று கூட சொன்ன பத்ரில் முதலில் ஷஹீதாக்கப்பட்டவர் ஹஸரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய அடிமையாக இருந்த மிஹ்ஜ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் பத்ருடைய யுத்தத்திலே முதலாக ஷஹீதாக்கப்பட்டவங்க. அப்போ முஸ்லீம்களில் 14 பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது என்று வாக்குறுதி அளித்தார்கள். அது மட்டுமல்ல, பத்ரிலே கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களை விடவும் இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு 313 சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ருடைய சஹாபாக்களை குறித்து நமக்கு புகழ்ந்து சொன்னார்கள். அது மட்டுமில்லை, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் இந்த பத்ர் சஹாபாக்களினுடைய அவர்களினுடைய பெயர்களை ஓதி துவா கேட்குகின்ற பொழுது அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான், அதற்குண்டான ஒரு பலனை அல்லாஹ் தருகிறான் என்றும் நமக்கு கிதாபுகளிலே சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு எந்த ஈமானின் வலிமையை கொடுத்தானோ அந்த ஈமானின் வலிமையை அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்கள் பல்வேறு இடங்களிலே தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், பல்வேறு இடங்களிலே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல், பலஸ்தீனம், காசா போன்ற பகுதிகளிலே அந்த ஈமானிய மக்களினுடைய வலிமையை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நேரத்திலையும் கூட அவங்க நோன்பு வைக்கிறாங்க. இருப்பதற்கு வீடு இல்லை, தொழுகுவதற்கு பள்ளிவாசல் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை. பல்வேறு நாடுகளிலிருந்து அவர்களுக்கு டொனேஷன் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறார்கள், தொழுகிறார்கள், தராவி தொழுகிறார்கள். இது போன்ற நிறைய ஈமானுடைய வலிமை அவர்களிடத்திலே பார்க்கிறோம். நமக்கெல்லாம் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய உபகாரத்துக்கு நம்ம நெற்றி தேய சஜிதா செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு நம்ம முழுமையாக நன்றி செலுத்த முடியாது அவங்கள பார்க்கும் பொழுது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக, அவர்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை தருவானாக, எல்லா விதமான அருள் வளத்தையும் அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.